அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இந்த பதிவு நம்ம ஜனவரி 6 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க இருக்கிறோம். இதற்கு முன்பு நடைபெற்ற கரண்ட் அஃபேர்ஸ் உடைய பிளேலிஸ்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு மற்றும் அந்த வெப்சைட் லிங்கும் நம்மளுடைய அபிஷியல் வெப்சைட் லிங்கும் கீழே இருக்கு. அதை பயன்படுத்தி நீங்க படிச்சுக்கலாம். ஓகேங்களா? சோ ஜனவரி 6 கரண்ட் அஃபேர்ஸ் வித் எக்ஸ்பிளனேஷனோட பார்த்துடலாம். பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சனின் இந்திய பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இது ஒரு அதிகாரப்பூர்வ தகவல். இதுல இருந்து நமக்கு என்ன கரண்ட் அஃபேர்ஸ் தேவைப்படுது அப்படின்னா, நம்ம இப்ப ஜனவரி 26, 2021 குடியரசு தின விழா கொண்டாடப்பட இருக்கிறோம். இந்த குடியரசு தின விழா எத்தனாவது அப்படின்னா 72வது குடியரசு தின விழா. ஒவ்வொரு குடியரசு தின விழாவுக்கும் நம்ம ஏதாவது ஒரு விருந்தினரை அழைப்பது வழக்கம். சோ அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா நம்ம இந்த 72வது குடியரசு தின விழாவுக்கு பிரிட்டிஷின் பிரதமரான போரிஸ் ஜான்சன் பாத்தீங்கன்னா அழைப்பு விடுத்திருந்தோம். அவரும் அக்செப்ட் பண்ணி வரதா சொல்லியிருந்தாங்க. பட் இப்ப புதிய கொரோனா பரவல் பாத்தீங்கன்னா பிரிட்டன்ல மிக வேகமா பாத்தீங்கன்னா இந்த மியூட்டன்ட் வெர்ஷன், கொரோனாவுடைய மியூட்டன்ட் வெர்ஷனாக சொல்லப்படுகின்ற அந்த புதிய வகை கொரோனா மிகவும் வேகமா பரவிட்டு இருக்கு. சோ அதன் காரணமாக அவர் இந்த பயணத்தை ரத்து செய்வதாக சொல்லியிருக்கிறார். ஓகேங்களா? சோ இந்த 72வது குடியரசு தின விழாவுக்கு விருந்தினராக சோ யார் அழைக்கப்பட்டிருந்தாங்க? போரிஸ் ஜான்சன் அழைக்கப்பட்டிருந்தார். பட் அந்த புதிய வகை கொரோனா வைரஸ் காரணமாக அவர் இந்த அழைப்பில் பங்கேற்க முடியாததை உறுதியும் செய்திருக்கிறார். சோ அதற்கு அடுத்தது நம்ம இதுல இன்னும் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, சோ 2020ல யாரு வந்தா 2019ல யாரு வந்தா அப்படின்றது நம்ம குறைஞ்சபட்சம் தெரிஞ்சுக்கணும். 2020ல பிரேசில் அதிபர் ஜெயிர் போல்சனோரோ, நல்லா ஞாபகம் வச்சுங்க, பிரேசில் அதிபர் ஜெயிர் போல்சனோரோ வந்திருந்தார். 2019ஆம் ஆண்டு குடியரசு தின விழாவில் தென்னாப்பிரிக்க அதிபர் சிரில் ரமபோசா வந்திருந்தார். 2020ல யார் வந்திருந்தா? பிரேசில் அதிபர் ஜெயிர் போல்சனோரோ. 2019ல தென்னாப்பிரிக்க அதிபர் சிரில் ரமபோசா வந்திருந்தார். 2021ல யார் வர்றதா இருந்தது? பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சன் வர்றதாக இருந்தது. இந்த அதற்கு முன்னாடி தெரசா மே பாத்தீங்கன்னா பிரிட்டிஷுடைய பிரதமராக இருந்தார். சோ அந்த பிரெக்சிஸ்ட் விவகாரத்துல பாத்தீங்கன்னா அவர் பாத்தீங்கன்னா தொடர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. அதற்கு அடுத்தது இப்ப போரிஸ் ஜான்சன் பதவி ஏற்றிருக்கிறார். பிரெக்சிஸ்டையும் பாத்தீங்கன்னா வெற்றிகரமா பாத்தீங்கன்னா அந்த ஒரு இதுவையும் முடிச்சு வச்சிட்டாரு. சோ பட் இப்போ பிரிட்டன்ல மிகப்பெரிய ஒரு கரோனா அச்சுறுத்தல் நிலவர காரணத்தால அவர் வர முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கு. அதற்கு அடுத்தது தைப்பூசத்துக்கு பொது விடுமுறை, தமிழக முதல்வர் அறிவிப்பு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பா பார்க்கப்படுகிறது தமிழகத்துல. சோ இந்த வருஷம் தைப்பூசம் ஜனவரி 28 வருது. ஜனவரி 28, 2021 தைப்பூசம் வருது. அன்னைக்கு பாத்தீங்கன்னா பொது விடுமுறையை விடுக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு முழுவதும் விடுமுறை அளிக்கும்படி அரசாணை வெளியிடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த விடுமுறை நாட்கள் பட்டியலையும் சேர்க்கப்பட்டுள்ளது. வரும் காலங்களிலும் இது தொடரும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே தைப்பூசத்துக்கு பொது விடுமுறை தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் அறிவிக்கப்பட்டு அரசாணை வெளியிடப்பட்டது. ஓகேவா? அதற்கடுத்த கேள்வி. சரி, அதற்கடுத்த மிக 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 முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். புதிய நாடாளுமன்ற கட்டடத்துக்கு உச்ச நீதிமன்றம் அனுமதி. ஆல்ரெடியே தான் அந்த புதிய நாடாளுமன்ற கட்டணம் பாத்தீங்கன்னா அடிக்கல் நாட்டியாச்சு. இப்ப என்ன புதுசா உச்ச நீதிமன்றம் அனுமதி அளிச்சிருக்கு அப்படின்ட்டு நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிக்கலாம். என்னன்னா டிசம்பர் 10 அன்னைக்கே பாத்தீங்கன்னா நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அடிக்கல் நாட்டிட்டாரு இந்த புதிய நாடாளுமன்ற கட்டணம். இந்த புதிய நாடாளுமன்ற கட்டணம் எந்த திட்டத்தின் கீழ் வருதுன்னா சென்ட்ரல் விஸ்டா அப்படின்ற திட்டத்தின் கீழ் தான் கட்டப்படுது. நல்லா ஞாபகம் வச்சுங்க, கட்டப்பட இருக்கின்ற இந்த புதிய நாடாளுமன்ற கட்டடம் எந்த திட்டத்தின் கீழ் கட்டப்பட உள்ளதுன்னா சென்ட்ரல் விஸ்டா அப்படின்ற ஒரு திட்டத்தின் கீழ் கட்டப்பட இருக்கிறது. சோ டிசம்பர் 10 அடிக்கல் நாட்டினார். ஆனா என்ன நடந்துச்சுன்னா, நிறைய சமூக ஆர்வலர்கள் மற்றும் எதிர்கட்சிகள் நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, சோ அவங்க இந்த சுற்றுச்சூழல் சம்பந்தமான எந்த விதமான என்ஓசியும் வாங்காம, சரிவர வாங்காம இதை பாத்தீங்கன்னா கட்டுறாங்க அப்படின்ட்டு கேஸ் போட்டிருந்தாங்க. சோ அதை விசாரிச்ச நம்மளுடைய உச்ச நீதிமன்றம் எந்தவித தடையும் இல்லை, கட்டுவதற்கு எல்லாமே கரெக்டா விதிகளின்படிதான் செய்யப்பட்டிருக்கு அப்படின்ட்டு தீர்ப்பளிச்சு அந்த புதிய நாடாளுமன்ற கட்டடத்துக்கு அனுமதி வழங்கியிருக்கிறாங்க. சோ இது ஒரு முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். இதுல என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா, அந்த எந்த திட்டத்தின் கீழ் கட்டப்பட உள்ளதுன்னா சென்ட்ரல் விஸ்டா அப்படின்னு திட்டத்தின் கீழ் கட்டப்பட உள்ளது.
அடிக்கல் நாட்டப்பட்டது டிசம்பர் 10, 2020. ஓகேங்களா? அதற்கு அடுத்தது எழுத்தாளர். எழுத்தாளர் ஆ மாதவன். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆதவன் இருக்கு, கொஞ்சம் மன்னிக்கவும், இது தவறு. ஆ மாதவன். எழுத்தாளர் ஆ மாதவன் காலமானார். சோ இவரை பத்தி இப்ப நம்ம தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக தேர்வுல கேட்பதற்கு நிறைய வாய்ப்புகள். காரணம் என்னன்னா, இவர் ஒரு சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூலினை எழுதியவர். ஓகேவா? இதற்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல நம்ம வந்து 2011 காவல் கோட்டம் அப்படின்ற நாவல் எழுதிய சு வெங்கடேசன் அவர்கள் எழுதியிருந்தாரு. அவருடைய வீர யுகநாயகன் வேள்பாரி அப்படின்றது மலேசிய விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கு, மலேசிய விருதுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற பத்தி அவருடைய விஷயத்தை நம்ம பார்த்தோம் ப்ரீவியஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல. இப்ப ஆ மாதவன் அவர்களை பத்தி பார்க்க இருக்கிறோம். இவரும் ஒரு சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர். இவர் எழுதிய நூல்கள் என்னன்னா புனலும் மணலும் மற்றும் கிருஷ்ண பருந்து அப்படின்ற நூல்களை எழுதியிருக்கிறார். இது மட்டும் இல்லாம பல நூல்களை எழுதியிருக்கிறார். இது அவருடைய பிரசித்தி பெற்ற நூல். இந்த கடந்த 2015ஆம் ஆண்டு 2011 காவல் கோட்டம் அப்படின்ற ஒரு காவியத்துக்கு அப்படின்ற ஒரு நாவலுக்காக சு வெங்கடேசன் அவர்கள் சாகித்ய அகாடமி விருது பெற்றிருந்தார். 2015 வந்து பாத்தீங்கன்னா இவர் எழுதிய இலக்கிய சுவடுகள் அப்படின்ற நாவலுக்கு சாகித்ய அகாடமி வழங்கப்பட்டிருக்கு. இலக்கிய சுவடுகள் நல்லா ஞாபகம் வச்சுங்க. இலக்கிய சுவடுகள் யாருடைய நாவல்? ஆ மாதவன் அவர்களின் நாவல். இதற்கு முன்னாடி பார்த்த காவல் கோட்டம். காவல் கோட்டம் அப்படின்றது யாருடைய நாவல் அப்படின்னா சு வெங்கடேசன் அவர்களின் நாவல். சு வெங்கடேசன் அவர்களின் நாவல். சோ இது 2011 சாகித்ய அகாடமி விருது, 2015 சாகித்ய அகாடமி விருது. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி குரூப் 1ல கூட அந்த வேள்பாரிய பற்றின நூல்கள், வேட்பாளிய நூலை பற்றின விஷயங்கள்லாம் இடம்பெற்றிருங்க. அதனால நம்ம கண்டிப்பா பார்த்துதான் ஆகணும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் டீப்பா பார்த்துதான். எது நம்ம கொஸ்டின் ஏரியாவோ, எதுல இருந்து கேள்விகள் கேட்கப்படுதோ அதெல்லாம் நம்ம கரெக்டா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இப்ப ஆ மாதவன் அவர்களை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கணும். அவர் எழுதிய நூல் புனலும் மணலும் கிருஷ்ண பருந்து. 2015ஆம் ஆண்டு இலக்கிய சோடுகள் என்ற நாவலுக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கியவர். அதற்கடுத்த கரண்ட் அஃபேர்ஸ், தி பிரசிடென்ஷியல் இயர்ஸ் 2012 to 2017. இந்த புத்தகத்தை எழுதியவர் யார் அப்படின்னா முன்னாள் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி. முன்னாள் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி. அவர் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா அவர் காலமானாரு. அவர் எழுதிய சுயசரிதை தான் இந்த தி பிரசிடென்ஷியல் இயர்ஸ் 2012 to 2017. ஏன் இப்ப இந்த புத்தகத்தை பத்தி சொல்றோம் அப்படின்னா, இது இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தினசரி நாளிதழில் வந்து பாத்தீங்கன்னா பதிவாயிருக்கு. எதன் காரணமாக அப்படின்னா, காங்கிரஸின் முக்கியமான தலைவர்களினுடைய அந்த ஒரு வீழ்ச்சி வந்து பாத்தீங்கன்னா இப்ப தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்குது. இது அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு மதிப்பு மிகுந்த, ஆற்றல் மிகுந்த தலைவர்களுடைய அந்த காலகட்டம் முடிந்து விட்டது காங்கிரசுக்கு. அதை காங்கிரசாளர்கள் உணரவில்லை அப்படின்ட்டு அந்த புத்தகத்துல குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாம இந்த 2016 நவம்பர் 8 டிமானிட்டைசேஷன் வந்து பாத்தீங்கன்னா அறிவிக்கப்பட்டது. அந்த அறிவிக்கப்பட்டது பிறகுதான் எனக்கே தெரியும் அப்படின்றதையும் முதல்ல பதிவு செஞ்சிருக்காரு. அறிவிக்கப்படுவதற்கு முன்னாடி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்னிடம் எந்த விதமான ஒரு இன்டிமேஷனும் கொடுக்கல, என்னிடம் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணல. அதுக்கப்புறம் தான் என்கிட்ட ஏன் எதுக்கு அப்படின்ற விஷயத்த சொன்னாரு அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் எனக்கும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் முரண்பாடுகள் இல்லை அப்படின்று யாரும் சொல்ல முடியாது. எனக்கும் அவருக்கும் நிறைய விஷயங்களில் முரண்பாடுகள் இருந்தது. ஆனால் அது மதிக்கத்தக்க வகையில், மற்றவர்களுக்கு தெரியாத வகையில் நாங்கள் கையாண்டுள்ளோம் அப்படின்ட்டு அவருடைய சுயசரிதையில் அவர் குறிப்பிட்டு இருக்கிறார். ஓகேவா? சோ ஞாபகம் வச்சுங்க, தி பிரசிடென்ஷியல் இயர் என்ற புத்தகத்தினுடைய ஆசிரியர்னா பிரணாப் முகர்ஜி. சோ இது எல்லாமே மிக 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 முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ கரெக்டா நோட்ஸ் எடுத்து வச்சுங்க. அடுத்த முக்கியமான வகுப்புல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.